தளபதி விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம்ங்கிற பெயர்ல அரசியல் கட்சியை தொடங்கினாரு. இதன் பிறகு 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிட போறதாக அறிவிச்சிருந்தாரு. இதன் பிறகு உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒரு ஆப்பையும் வெளியிட்டிருந்தாரு. லட்சக்கணக்கில் உறுப்பினர்கள் இந்த ஆப் மூலியமாக கட்சியில சேர்ந்திருக்கிறதாக அணி நிர்வாகிகள் தெரிவிச்சிருந்தாங்க. சமீபத்துல தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மற்றும் பாடலை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி எளிமையாக குறிப்பிட்ட சில நிர்வாகிகளோட நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கட்சியின் மாநாடு எப்பொழுது தொடங்கும்னு எல்லோரும் ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. கட்சி மாநாட்டிற்கு இடம் கிடைப்பதில் பல சிக்கல்கள் தொடர்ந்து எழுந்து வந்தது. இதனையெல்லாம் சரி செய்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியில கட்சியின் மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இதனை அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் விஜய் அறிவிச்சிருந்தாரு. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு என்பதால எல்லோரும் வெறும் ஆழ்வலா காத்துட்டு இருக்காங்க. இந்த முதல் மாநாட்டில் உறுப்பினர்களை தவிர பிரபலங்கள் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்காங்கிறத பார்க்கிறதுக்காகவே ரசிகர்கள் ஆவலா இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில மற்ற கட்சிகளின் முன்னாள் எம்எல்ஏக்கள் பலரும் கலந்து கொள்ள இருக்கிறதாக சொல்லப்படுது. மேலும் ஒரு சில ஓய்வு பெற்ற IAS மற்றும் IPSகளும் கலந்து கொள்ள இருக்கிறதாக சொல்லப்படுது. இதனைத் தொடர்ந்து சினிமா பிரபலங்கள் பலரும் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்காம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. ஏற்கனவே இவர் விஜய் கட்சிக்கு முதல் ஆளாக தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. மேலும் விஜய் இந்த அரசியல் பயணத்தில் வெற்றி அடைய வேண்டும்னு பலரையும் சொல்லிட்டு வராரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த விழால கலந்து கொள்ற பட்சத்துல இந்த விழா பிரம்மாண்டமாக மாறிடும். ஆனா ரஜினிகாந்த் கட்சி சார்ந்த எந்த நிகழ்ச்சிகள்லயும் கலந்து கொள்றதில்ல. ஒரு சில விழாக்கள்ல மட்டும்தான் கலந்துக்கிறாரு. விஜயோட கட்சி மாநாட்டிற்கு வாழ்த்துக்கள் சொல்ல அதிக வாய்ப்புகள் இருக்கு.